Hi friends, good morning. இன்னைக்கு சண்டே என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் போனால் தெரியும் என்ன வாங்க போகிறோன்னு தெரியல. ஃபிஷ் வாங்க போகிறோன்னா இல்லை சிக்கன் வாங்க போகிறோன்னு தெரியல. அங்கே போய் பார்த்துக்கலாம். பாய் வாங்க. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 2-3 கடை இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா 2-3 கடை ஹோல்சேல் கடை இருக்குது. ஒன்று தாம்பரம் மார்க்கெட்டில் இருக்குது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா பாரதி மதனபுரத்தில் ஒரு கடை இருக்குது, பிரவீன் ப்ரோட்டீன் சொல்லிட்டு. அங்கே போனீங்கன்னா அப்படியே காசுபேட்டில் இருக்கிற மாதிரி ரொம்ப கம்மியாக இருக்கும், நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். அங்கே போகலாம் வாங்க. சரி, இந்த வாரம் வந்து ஃபிஷ் பண்ணலான்னு ஒரு ஐடியா. இங்கெல்லாம் நான் உங்களுக்கு எடுக்கல வீடியோ. இதெல்லாம் எங்கள் ரோடு சுற்றி வீடு கட்டினே இருப்பாங்க, அதனால் டஸ்ட்டு வந்துட்டே இருக்கும். பத்து வீட்டில் வந்துச்சுன்னா வரும் பாருங்க. இந்த ஹேண்ட்பேக்கு நம்மலாம் யூஸ்வலாக இப்படி தான் மாட்டுவோம். இந்த மாதிரி மாட்டினா ஒன்றும் இல்லை. ஒரு நாள் என்ன பண்ணேன், நான் இப்படி மாட்டிட்டு பர்ச்சேசிங் போயிருந்தேன். அப்போ எங்கள் வீட்டுக்காரர் என்ன சொன்னார், அவர் மலேசியா இருக்கும்போது மலேசியா பீப்புளெலாம் வந்து இப்படி தான் மாட்டுவாங்க, ஹேண்ட்பேக்கை ஃப்ரண்ட்டில் வச்சுப்பாங்க. ஆனால் நான் யூஸ்வலாக வந்து எப்போவுமே வந்து வெளியே போனோன்னா வண்டியில் உட்காரத்துக்காக இப்படி தான் வைப்பேன். வாங்க போகலாம். இதுதான் எங்கள் வீட்டு ரோடு. பாருங்கள் எத்தனை வீடு கட்டிகிட்டே இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இடம் ஃபுல்லாக வீடு வந்துடும். ஒரு காலத்தில் இந்த இடம் பார்த்தீங்கன்னா வெறும் கழனியாக இருந்துச்சு. கழனியெல்லாம் இப்போ வீடாகிடுச்சு. நல்லா இருக்கும் இந்த இடம். சண்டே எல்லா வீடும். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாடகை வந்து கொஞ்சம் ஜாஸ்தி, மற்ற இடத்துல விட அப்படியே டபுள் ஆகும். இப்போ வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ டபுள் பெட்ரூம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 10,000 to 12,000 இருக்கும் மேக்ஸிமம் வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா. ஆனால் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா 16+ இருக்கும். அவ்வளோ காஸ்ட்லி. அது ஏன் அப்படி ஏற்றி விட்டாங்கன்னு தெரியல. அதுக்கு ஏற்ற மாதிரி வீடு இருக்கும். வீடு வந்து பார்த்தீங்கன்னா என் வீடு பார்த்தீங்களா சூப்பராக இருக்கும். அதே மாதிரி அதாவது வீட்டுக்கு வந்தோம்னா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். நம்ம வந்து நாள் பூரா வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்தோம்னா கொஞ்சம் நிம்மதி இருக்கணும். அந்த நிம்மதி வந்து இந்த வீடுங்களில் இருக்கும். வாடகை கொடுக்குறது கொஞ்சம் கஷ்டம் தான், பட் ஆனால் வீடு நல்லாயிருக்கும். இந்தியன் கம்யூனிட்டியை விட்டுட்டு நம்ம வெளியே வரோம். அதாவது நார்மலாக இருக்கிற ஏரியா பார்த்தீங்கன்னா இந்த இடம். இதை தாண்டி நம்ம வெளியே போனோம்னா மெயின் ரோடு. ஸோ போக்குவரத்துன்றது வந்து நம்ம உள்ளேருந்து வெளியே வரணும்னா கொஞ்சம் தூரம் நடக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டராச்சும் ஆகிடும். ஸோ வண்டி இருந்தால் தான் அது ஈஸியாக இருக்கும். நான் வண்டி இருக்கிறதுனால தருபொருள்னு எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துடுவேன். மற்றவங்களாம் கஷ்டம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா நான் மெயின் ரோடுக்கு வந்துட்டேன். ஜிஎஸ்டி ரோடு. அதாவது இது என்ன ரோடுன்னு பார்த்தீங்கன்னா முடிச்சூர் ரோடு. தாம்பரம் டு முடிச்சூர் போகிற ரோடு இது. ஸோ நான் முடிச்சூர் ரோடு வழியாக போகிறேன். எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ப்ரவீன்ஸ்க்கு தான் போகிறேன். அங்கே வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பழைய தாம்பரம் போகலாம். அந்த ஸ்டாப்பிங் முடிச்சூர் ரோட்டில் இருக்கிற பழைய தாம்பரம் போகலாம். இங்கே பார்த்திங்கன்னா மெயினாக பார்த்திங்கன்னா இந்த பிள்ளையார் கோயில் தான் ரொம்ப ரொம்ப மெயின். முன்னாடி அந்த குளத்து பக்கத்தில் அரச மரத்தில் இருந்தார், அரச மரத்துக்கு கீழே இருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு கோயில் கட்டிட்டாங்க, அழகாக இருக்கும். அந்த கோயில் வீடியோ கூட நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஷார்ட் கோபுரம்லாம் கட்டி எவ்வளோ அழகாக இருக்கும். இந்த தண்ணிக்குள்ளே இந்த கோயில் இருக்கும், செம்மையாக இருக்கும். ஈவினிங் ஆனால் வாக்கிங், அதுவும் இன்றைக்கி சண்டே சொல்லவே வேண்டாம். ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டம் இருக்கும். நல்லா வாக்கிங், குழந்தைங்க விளையாடும். ப்ளே ஏரியா இருக்குது, வாக்கிங் ஏரியா இருக்குது. மனசுக்கும் ரொம்ப நிம்மதியாக இருக்கும். இங்கே தான் வாங்க போகிறீங்களா? இல்லை இங்கே நான் சொல்லிடுறேன், ஓகேவா? நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த கடை அப்படி இருக்கும். காசிமேடுன்னு சொல்லிட்டு மொத்த மீன் விற்பனை நிலையம்னு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இங்கேயும் நான் வாங்குவேன். இப்போ பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டம் இருக்குது. வாங்கினாலும் வந்து 1000க்கு கொஞ்சம் டிஜிட்டல் இருக்குது.
அப்படியே ரேட்டை காமிச்சு. பூண்டு 120, 1 கிலோ பூண்டு 120, நாட்டு பூண்டுலாம் 120, நாட்டு பூண்டுலாம் பாருங்க 1 கிலோ 120, பூண்டு 120, நாட்டு பூண்டு 1 கிலோ 120, இதெல்லாம் ட்ரை பண்ணி 1 கிலோ பூண்டு 120, நாட்டு பூண்டுலாம் பாருங்க 1 கிலோ 120, பூண்டு 120, நாட்டு பூண்டு 1 கிலோ 120, சில்லறை 1 நாட்டு பூண்டு 1 கிலோ பூண்டு 120, நாட்டு பூண்டுலாம் பாருங்க 1 கிலோ 120, பூண்டு 120, நாட்டு பூண்டு 1 கிலோ 120, நாட்டு பூண்டு 1 கிலோ 120, போன மாதம் பார்த்தீங்கன்னா 1 கிலோ பூண்டு 120, நாட்டு பூண்டுலாம் பாருங்க 1 கிலோ 120, பூண்டு 120, நாட்டு பூண்டு 1 நிறைய கிலோ வாங்க 120, போட்டோம்னா இதெல்லாம் வாங்கி வச்சுக்கேன். இந்த இடத்தெல்லாம் வந்து வீடியோ எடுத்தோம். திடீர்னு ஒரு ஆள் வந்து பின்னாடி நீங்கள் வந்து வீடியோ எடுக்கிறீங்களே இதுக்கெலாம் வந்து நீங்கள் பர்மிஷன் வாங்கலன்னு கேட்டாங்க. எல்லோரும் பர்மிஷன் எடுத்துட்டா பண்ணுறாங்க. நம்ம ஜஸ்ட்டு நம்மளுடைய ட்ராவல் நம்ம போகிறத எடுக்கிறோம். நம்ம தேவையில்லாமல் இந்த மாதிரி ஒரு சிலர் வந்து வம்பு எடுக்கிறாங்க வேணுமே. என்ன பண்ணுறது அவங்களெல்லாம்? காலையில் எதனா சண்டை கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம அமைதியாக போயிடணும். மதனபுரத்தில் இருக்கிற பிரவீன் ஃபிஷ் மார்க்கெட் தான் வந்துருக்கிறேன். மீன் மட்டும் இல்லை, காய்கறிலாம் கூட இங்கே இருக்குது. காய்கறி, ஃபிஷ் கட் பண்ணுற கத்தி, கடாயி எல்லாமே இருக்கும். மல்டி போனால் உள்ளே போகலாம். மீன், அருவமனை, கத்தி எல்லாம் விற்கிறாங்க பாருங்க. இரும்பு கடையில் எல்லாமே விற்கிறாங்க. இது அப்படியே காட்டு. ஸோ 2 சைடு இருக்குது. முதல்ல இந்த சைடு போய் பார்க்கலாம்.